வணக்கம். புதுச்சேரி வந்த நீர்வளத்துக்கான நாடாளுமன்ற குழுவினர் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். ராஜீவ் பிரதாப் ரூடி தலைமையில் நீர்வளத்துக்கான நாடாளுமன்ற குழுவினர் 10 பேர் புதுச்சேரிக்கு வந்தனர். இவர்கள் புதுவையில் நீர்வள ஆதாரங்கள் மற்றும் நீர்வளத்தை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்து மாநில அரசின் தலைமை செயலர்கள் மற்றும் அரசு துறை அதிகாரிகளிடம் ஆலோசனை மேற்கொண்டனர். தொடர்ந்து புதுவை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி அவரது அலுவலகத்தில் நாடாளுமன்ற குழுவினர் சந்தித்து பேசினர். அப்பொழுது சட்டப்பேரவை தலைவர் செல்வம், தலைமை செயலர் சரத் சவுகான், அரசு செயலர் கேசவன் ஆகியோர் உடனிருந்தனர். முன்னதாக புதுவை சட்டப்பேரவை வளாகம், அரவிந்தர் ஆசிரமம், கடற்கரை, பாரதி பூங்கா உள்ளிட்ட இடங்களை நாடாளுமன்ற குழுவினர் பார்வையிட்டனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக காரைக்கால் உட்பட 10 தமிழக மீனவர்களை கைது செய்துள்ள நிலையில் அவர்களை விடுதலை செய்ய மீனவர்களின் உறவினர்கள் கண்ணீர் மல்க மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த கீழ காசாக்குடிமேடு மீனவ கிராமத்தை சேர்ந்த செல்வமணி என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் கடந்த 7ஆம் தேதி காரைக்கால் மாவட்ட மீன்பிடி துறைமுகத்திலிருந்து காரைக்காலை சேர்ந்த 4 மீனவர்கள் மற்றும் மயிலாடுதுறை, நாகை, தமிழகத்தை சேர்ந்த 6 மீனவர்கள் என மொத்தம் 10 மீனவர்கள் நடுக்கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். இந்த நிலையில் இன்று அதிகாலை கோடியக்கரை தென்கிழக்கு இந்திய கடல் எல்லைக்குட்பட்ட பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 10 மீனவர்களை கைது செய்துள்ளனர். இதில் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள காரைக்கால் உட்பட தமிழகத்தை சேர்ந்த 10 மீனவர்களையும் அவர்களது படகுகளை விடுதலை செய்ய மீனவர்களின் உறவினர்கள் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்துள்ளனர். திராவிடம் குறித்து பேசுவதை நிறுத்தும் வரை பெரியார் குறித்து தொடர்ந்து பேசுவேன் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் காட்டமாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கேற்ற அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவரிடம் அவரின் பெரியார் பற்றிய கருத்துக்கள் சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது பற்றி கேள்விகள் கேட்கப்பட்டன. அதற்கு பதிலளித்து பேசிய சீமான், பெரியார் குறித்து பேசியதற்கான ஆதாரங்கள் அனைத்தையும் அவர்களை வைத்துக் கொண்டு என்னிடம் கேட்டால் எந்த விதத்தில் நியாயம்? அரவாணன் உள்ளிட்ட பல்வேறு எழுத்தாளர்கள் இது குறித்து எழுதியிருக்கிறார்கள். அனைத்து ஆதாரங்களையும் முடக்கி வைத்துக் கொண்டு என்னிடம் கேட்டால் என்ன நியாயம் என்றார். பெண்ணினத்தை பற்றி பெரியார் போன்ற பல தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள். ஆனால் பெரியார் தான் பேசினார் என்பதை தான் நான் எதிர்க்கிறேன். கடந்த 2008ஆம் ஆண்டு வரை திருட்டு கூட்டத்தில் நானும் ஒருவனாகத்தான் இருந்தேன். தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரனை சந்தித்த பிறகுதான் கொள்கைகளை மாற்றிக்கொண்டேன். என்னுடைய கொள்கை என்பது திராவிடத்தை ஆதரவாக பேசுபவர்களையும் எதிர்ப்பதுதான் என்றும் திராவிடம் குறித்து பேசுவதை நிறுத்தும் வரை பெரியார் குறித்து தொடர்ந்து பேசுவேன் என தெரிவித்தார். நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் முடிந்த பின்னர் புதுச்சேரி போலீஸ் பாதுகாப்புடன் சென்னை புறப்பட்டு சென்றார் சீமான். மெட்டாப் நியூமோ வைரஸ் பரவல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் துணைநிலை ஆளுநர் ஆலோசனை நடத்தியுள்ளார். சீனாவில் பரவி வரும் மனித மெட்டாப் நியூமோ வைரஸ் இந்தியாவிலும் பரவி வருகிறது. எனவே நோய் பரவலை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்தும் புதுச்சேரி சுகாதாரத்துறை தயார் நிலைப்படுத்துவதற்கான கூட்டம் ராஜ்நிவாசில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தலைமையில் நேற்று நடந்தது. கூட்டத்தில் தலைமை செயலர் சரத் சவுகான், சுகாதாரத்துறை செயலர் ஆஷிஷ் மாதவ் ரே மோரே, கவர்னர் செயலர் நெடுஞ்செழியன், இயக்குநர் ரவிச்சந்திரன், நுண்ணுயிரியல் துறை மருத்துவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்தியா மற்றும் புதுச்சேரியில் மெட்டாப் நியூமோ வைரஸ் பரவலின் தற்போதைய நிலைமை, பொதுமக்களிடையே பரவுவதை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கைகள், வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இந்த வைரஸ் சமூகத்தில் ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு மேலாக உள்ளதால் பொதுமக்கள் பீதியடைய வேண்டாம். சீனாவில் வைரஸ் தொற்று நோய் அதிகரித்து வருவதால் புதுச்சேரியின் சுகாதாரத்துறை விழிப்புடன் இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எந்த ஒரு சுகாதார சவால்களுக்கும் யூனியன் பிரதேசம் எதிர்கொள்ள தயார் நிலையில் உள்ளது. இந்தியா மற்றும் புதுச்சேரியில் இதுபோன்ற சுவாச நோய்களின் திடீரென அதிகரிப்பு இல்லை என்பதால் கவலைப்பட வேண்டாம். ஒன்றிய அரசின் சுகாதார அமைச்சகமும் புதுச்சேரி சுகாதாரத்துறையும் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது. புதுச்சேரியில் தற்போதுள்ள ஆய்வக பரிசோதனை வசதிகள் மற்றும் சிகிச்சை மையங்கள் தயார் நிலையில் உள்ளன. குறிப்பாக குழந்தைகள் மற்றும் வயதானவர்களுக்கு தீவிர சுவாச நோய் இருப்பதாக சந்தேகிக்கப்பட்டால் உடனடியாக பரிசோதிக்கப்பட்டு ஸ்வாப் பரிசோதனைக்காக ஜிப்மர் அனுப்பி வைக்கப்படும்.
மேலும் இதற்கான பரிசோதனை வசதிகள் கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரியில் மேற்கொள்ளப்படும். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மெட்டாப் நியூமோ வைரஸ் பாதிப்பு இதுவரை கண்டறியப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு 30 தொகுதிகளில் 22 தொகுதிகளுக்கு தொகுதி தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரி பாரதிய ஜனதா அமைப்பு தேர்தல் கடந்த 6ஆம் தேதி முதல் நடந்து வருகிறது. தொகுதி, நகர, மாவட்டம் வாரியான பதவிகளுக்கு கடந்த 6ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் துவங்கியது. தேர்தல் நடத்தும் பொறுப்பாளர்களாக வானதி சீனிவாசன் எம்எல்ஏ, அருள் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். நிர்வாகிகள் நியமனத்தில் மோதல் இல்லாமல் அனைவரின் கருத்துக்களை கேட்டு ஒருமித்த கருத்துக்களின்படியே நிர்வாகிகள் தேர்வு செய்யப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டது. அதன்படி நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் நேற்று 30 தொகுதிகளில் 22 தொகுதிகளுக்கு தொகுதி தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் செல்வகணபதி எம்பி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கட்சி துண்டு அணிவித்து தொகுதி தலைவர்களுக்கான சான்றிதழை வழங்கினர். மணவெளி தொகுதிக்குட்பட்ட இடையார்பாளையம் மற்றும் டோல்கேட் பகுதியில் 18 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் தலைமையில் நடைபெற்றது. மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இடையார்பாளையம் கிராமத்தில் பள்ளிக்கூட வீதியில் ரூபாய் 8 லட்சம் மதிப்பில் தார் சாலை அமைக்கும் பணி, இடையார்பாளையம் மல்லிகாம்பாள் நகர் பகுதியில் ரூபாய் 5 லட்சம் மதிப்பில் மண்சாலை அமைக்கும் பணி, அதனைத் தொடர்ந்து மணவெளி டோல்கேட் கிராமத்தில் உள்ள மங்கள் அவென்யூ பகுதியில் ரூபாய் 5 லட்சம் மதிப்பில் தார் சாலை அமைக்கும் பணி ஆகிய பணிகள் என மொத்தம் ரூபாய் 18 லட்சம் மதிப்பிலான பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வம் தலைமையில் அப்பகுதிகளுக்கு சென்று பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர்கள் சரஸ்வதி, சுரேஷ், மாவட்ட தலைவர் சுகுமாரன், மாவட்ட துணைத் தலைவர் மணிகண்டன், டோல்கேட் பகுதி SVS குமரன், பிரியா மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கும்பல் ஒன்று இளைஞரை அரிவாளால் வெட்டிய போது அதனை தடுக்க முயன்ற காவலரையும் தாக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மேரி உழற்கரை பகுதியை சேர்ந்தவர் ரூபன். இவர்களது நண்பர்கள் தினகரன், பிரபு. இவர்களுக்கும் அதே பகுதியை சேர்ந்த சஞ்சய், பாலா ஆகியோருக்கும் முன்விரோதம் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் ரூபன், தினகரன், பிரபு ஆகியோர் கதிர்காமம் பாரதி நகரில் உள்ள தெருவில் பேசிக் கொண்டிருந்த போது திடீரென 7 பேர் கொண்ட கும்பல் கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் 3 பேரையும் சுற்றி வளைத்து கொலைவெறி தாக்குதல் நடத்தினர். இதில் ரூபன், தினகரனுக்கு தலை, உடலில் வெட்டு விழுந்தது. பிரபு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். அப்பொழுது அந்த வழியாக பணி முடித்து வந்த காவலர் மனோஜ் அந்த கும்பலிடம் இருந்து ரூபன், தினகரனை காப்பாற்ற முயன்றார். ஆனால் அந்த கும்பல் காவலரையும் தாக்க முயன்றது. இதையடுத்து அப்பகுதி மக்கள் ஒன்று கூடியதால் அந்த கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடியது. இதில் படுகாயமடைந்த இருவரும் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இது தொடர்பாக கோரிமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து சஞ்சய், பாலா, அஸ்வின், தனுஷ், பிரசன்னா ஆகிய 5 பேரை கைது செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள 2 பேரை தேடி வருகின்றனர். ஊர்காவல் படை வீரர் தேர்வு வழக்கில் தொடர்புடைய அதிகாரிகள் இன்று ஆஜராக வேண்டுமென நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரியில் ஊர்காவல் படை வீரர்கள் தேர்வு நடந்தது. இதில் தேர்வு பாடமாக கணிதம், வரலாறு, பொது அறிவியல் பாடங்கள் மட்டுமே அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் வினாத்தாளில் 86 வினா முதல் 100வது வினா வரை ஆங்கில பாடத்தில் இருந்து கேட்கப்பட்டிருந்தது. இதையடுத்து தேர்வு எழுதியவர்களில் 54 பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். அதில் தேர்வு அறிவிப்பில் ஆங்கிலம் பாடம் சேர்க்கவில்லை. ஆனால் ஆங்கிலத்தில் வினா கேட்கப்பட்டுள்ளது. இதனால் ஆங்கிலத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு கூடுதல் மதிப்பெண் அளித்து தேர்வு முடிவு வெளியிட வேண்டுமென மனுவில் கூறப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி 36 பேருக்கு வேலை வழங்க வேண்டும். இதை புதுச்சேரி அரசு 10 நாட்களில் நிறைவேற்ற வேண்டுமென உத்தரவிட்டார். ஆனால் உத்தரவை அரசு நிறைவேற்றவில்லை. இதையடுத்து கோர்ட் அவமதிப்பு வழக்காக எடுக்கப்பட்டு மதுரை கிளைக்கு மாற்றப்பட்டது. இது தொடர்பான அப்போதைய மாநில நிர்வாக பணியாளர் சீர்திருத்தத்துறை செயலர், காவல்துறை தலைவர், சீனியர் SP மற்றும் SP ஆகியோர் நேற்று 8ஆம் தேதி ஆஜராக நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இந்த வழக்கின் விசாரணை நேற்று மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீதிபதி ஆனந்த வெங்கடேசன் தலைமையில் விசாரணைக்கு வந்தது. இதில் இன்று மதியம் முதல் வழக்காக நடத்தப்படும் என அறிவித்தார். இந்த வழக்கு தொடர்புடைய அனைத்து அதிகாரிகளும் இன்று ஆஜராக வேண்டும் என உத்தரவு பிறப்பித்தார்.
பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் ஞானசேகரன் ஆஜராகி வாதாடினார். புதுச்சேரி கோரிமேடு போலீஸ் ஆயுத கிடங்கு பாழடைந்த நிலையில் அதனை சீரமைக்கும் பணி தொடங்கியுள்ளது. புதுவை கோரிமேட்டில் இந்திய ரிசர்வ் பட்டாலியன் பிரிவு உள்ளது. இங்கு காவல்துறை அதிகாரிகளுக்கான துப்பாக்கிகள், தோட்டாக்கள் பாதுகாக்கும் ஆயுத கிடங்கு செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்திய ரிசர்வ் பட்டாலியன் பிரிவு செயல்படும் கட்டிடம் போதிய பராமரிப்பின்றி கட்டிடத்தின் மேற்கூரை சிமெண்ட் காரைகள் பெயர்ந்து விழுந்து சேதமடைந்திருந்தது. இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக பரவியது. எனவே IRPN பிரிவு மற்றும் ஆயுத கிடங்கை வேறு இடத்திற்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை எழுந்தது. இதனைத் தொடர்ந்து காவல்துறை அந்த கட்டிடத்தை சீரமைக்க முதல் கட்டமாக ரூபாய் 3 லட்சம் ஒதுக்கீடு செய்தது. பின்னர் சீரமைப்பு பணிகள் நேற்று தொடங்கப்பட்டது. கட்டிடம் முழுவதும் சேதமடைந்திருப்பதால் அங்கு செயல்பட்டு வரும் IRPN மற்றும் போலீஸ் அதிகாரிகளுக்கான ஆயுத கிடங்கை வேறு இடத்திற்கு மாற்றுவது குறித்து அதிகாரிகள் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். முருங்கப்பாக்கம் கைவினை கிராமம் பகுதியில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முருங்கப்பாக்கம் கலை மற்றும் கைவினை கிராமம் சாலையிலிருந்து தேங்காய் திட்டு லகுன் வரையிலான சாலையினை 26,70,000 ரூபாய் மதிப்பீட்டில் பொதுப்பணித்துறை மூலம் சாலை அமைக்கும் பணியினை அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் செந்தில்குமார், உதவி பொறியாளர் கோபி, இளநிலை பொறியாளர் நடராஜன் மற்றும் NR காங்கிரஸ் நிர்வாகிகள், பகுதி பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். மருத்துவக் கல்லூரியில் சீட்டு வாங்கி தருவதாக கூறி புதுச்சேரி வாலிபரிடம் ரூபாய் 40 லட்சம் மோசடியில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியை சேர்ந்தவர் கார்த்திகேயன் மருத்துவக் கல்லூரியில் சீட்டு தொடர்பாக ஆன்லைனில் தேடியுள்ளார். அப்பொழுது வந்த விளம்பரத்தை பார்த்து அதில் இருந்த மொபைல் எண்ணை தொடர்பு கொண்டார். எதிர்முனையில் பேசிய நபர் தனது பெயர் வெங்கடேசன் எனவும் உங்களுக்கு தேவையான மருத்துவ கல்லூரியில் சீட்டு வாங்கி தருவதாக ஆசை வார்த்தை கூறினார். மேலும் மருத்துவ கல்லூரி சீட்டை உறுதிப்படுத்த முன்பணம் செலுத்தும்படி கூறியுள்ளார். இதை நம்பிய கார்த்திகேயன் அவர் தெரிவித்த வங்கிக் கணக்கிற்கு ரூபாய் 40 லட்சம் அனுப்பியுள்ளார். அதன் பின் கார்த்திகேயனால் அந்த நபரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. அதன் பிறகு மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது கார்த்திகேயனுக்கு தெரிய வந்தது. இது குறித்து கார்த்திகேயன் இமெயில் மூலம் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். புகாரை பெற்ற சைபர் கிரைம் போலீசார் இச்சம்பவம் குறித்து CBCID போலீசில் புகார் அளிக்கும்படி கார்த்திகேயனுக்கு பரிந்துரை செய்தனர். பெரியார் பற்றி சர்ச்சை கருத்து கூறிய சீமானிடம் ஆதாரம் கேட்டு வந்த பெரியார் திராவிட கழகத்தினருக்கும் நாம் தமிழர் கட்சியினருக்கும் மோதல் ஏற்படும் சூழல் உருவான நிலையில் இரு தரப்பினரையும் போலீசார் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள் ஏற்பட்டது. நாம் தமிழர் கட்சியின் கலந்தாய்வு கூட்டம் புதுச்சேரி லெனின் வீதியில் உள்ள கீர்த்தி மகாலில் இன்று நடைபெற்றது. இதில் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் பெரியார் பற்றி நாம் தமிழர் கட்சியின் சீமான் தெரிவித்த கருத்துக்கு ஆதாரம் கோரி அவரை சந்திக்க நெல்லித்தோப்பு சிக்னலில் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் குவிந்தனர். சீமானிடம் பெரியார் பற்றி தெரிவித்த கருத்துக்களுக்கு ஆதாரம் கேட்க உள்ளதாக ஊர்வலமாக புறப்பட்டனர். போலீசார் அவர்களை தடுத்ததால் தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் சீமான் படத்தை அடித்து தீ வைத்தனர். அப்பகுதியில் நாம் தமிழர் கட்சியின் கொடிகள் வைக்கப்பட்டிருந்தன. அதை பிடுங்கி எறிந்தனர். போலீசார் இதையடுத்து அவர்களை கைது செய்து வேனில் ஏற்ற தொடங்கினர். இந்நிலையில் இத்தகவல் அறிந்து கலந்தாய்வு கூட்டத்தில் இருந்த நாம் தமிழர் கட்சியினர் நெல்லித்தோப்பு சிக்னல் நோக்கி வர தொடங்கினர். இதனால் அங்கு பதட்டமான சூழல் நிலவியது. ஒரு கட்டத்தில் தகராறு ஏற்படும் சூழல் ஏற்பட்டது. போலீசார் இரு தரப்பினரையும் தடுத்ததால் தள்ளுமுள் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் பெரியார் திராவிடர் கழகத்தினரை கைது செய்து வேனில் அழைத்து சென்றனர். நாம் தமிழர் கட்சியினரை தடுத்து கலந்தாய்வு கூட்டம் நடக்கும் மண்டபத்துக்கு திருப்பி அனுப்பினர். முக்கியமான சாலையில் நடந்த இந்நிகழ்வினால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுவையில் மின் நிலுவைத் தொகை செலுத்தாதவர்களின் மின் இணைப்பு துண்டிக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மின்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி மின்துறை சார்பில் மின் கட்டணம் மற்றும் நிலுவைத் தொகை செலுத்தாத நுகர்வோர்களின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி தெற்கு கோட்டம் அலுவலகத்திற்குட்பட்ட அரியாங்குப்பம், தவளக்குப்பம், கிருமாம்பாக்கம், பாகூர், கரிக்கலாம்பாக்கம், வடமங்கலம், திருவண்டார்கோவில், வாதானூர், கரியமாணிக்கம், கரையாம்புத்தூர் ஆகிய பிரிவு அலுவலகங்களில் பயனாளிகளாக உள்ள மின் நுகர்வோர்கள் தங்களுடைய நிலுவைத் தொகை மற்றும்
மின் கட்டணத்தை உரிய நேரத்தில் செலுத்தி மின் துண்டிப்பை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுவதாகவும், மேலும் துண்டிக்கப்பட்ட இணைப்புகளுக்கு கட்டணத்தை செலுத்திய பின்பே மின்சாரம் வழங்கப்படும் என்று மின்துறை தெற்கு கோட்டம் செயற்பொறியாளர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கார்மேல் மடம், ஆரோக்கியநாதன் கார்டன் பகுதிகளில் ரூபாய் 50 லட்சம் மதிப்பில் புதிய தார் சாலைகள் அமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பெருமாள் கோவில் வீதியில் அமைந்துள்ள ஆரோக்கியநாத நகர் பகுதிக்கு பல வருடங்களாக சாலை வசதி இல்லாமல் மணல் சாலையாக இருந்து வந்தது. இதனை கண்ட தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் அந்த பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று தனது 2023 முதல் 2024 தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் 22 லட்சம் ஒதுக்கி உடனடியாக கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய உட்புற சாலை வசதி மற்றும் கார்மேல் மடம் பகுதியில் அமைந்துள்ள புதிய பகுதிக்கு சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் வசதி ஏற்படுத்த தனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் 30 லட்சம் நிதி ஒதுக்கி ஆக மொத்தம் சுமார் 52 லட்சம் மதிப்பில் அந்தந்த பகுதிக்கும் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் ஏற்படுத்த நடவடிக்கை எடுத்து மேற்படி பணிகளை தொடங்குவதற்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து மேற்படி கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய சாலைகள் அமைக்கும் பணியை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் பழனிராஜா, இளநிலை பொறியாளர் சிவசுப்பிரமணியம் மற்றும் நகராட்சி ஊழியர்களும் அந்த பகுதி பொதுமக்களும் சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவாளர்களும் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். போலீசார் நடத்திய அதிரடி வாகன சோதனையில் இருசக்கர வாகனங்கள் திருடிய 3 நபர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேற்கு எஸ்பி வம்ஸ்தர் ரெட்டி மேற்பார்வையில் நெட்டப்பாக்கம் இன்ஸ்பெக்டர் கீர்த்தி வர்மன், எஸ்ஐ வீரபத்ரன் தலைமையிலான போலீசார் நேற்று தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது திருவண்டார் கோயில் பஸ் நிறுத்தம் அருகே தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது அவ்வழியாக பைக்கில் வேகமாக வந்த வாலிபரை மடக்கி விசாரித்தனர். விசாரணையில் முன்னுக்கு பின் முரணாக பதிலளிக்கவே சந்தேகமடைந்த போலீசார் வண்டிக்குறி ஆவணங்களை கேட்டனர். வாகனத்திற்குண்டான ஆவணங்கள் அவரிடம் இல்லை. அப்பொழுது அவர் ஓட்டி வந்தது திருட்டு மோட்டார் சைக்கிள் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். இதில் பிடிப்பட்டவர் கோட்டக்குப்பம் அன்சாரி மகன் சலீம் என்பது தெரிய வந்தது. மேலும் விசாரணையில் திருபுவனையில் 3, வளவனூரில் 2, முதலியார்பேட்டையில் 1 பைக்குகளை திருடி கோட்டக்குப்பத்தில் உள்ள ஜாகிர் ஹுசேன் மகன் கமாலுதீன், முகமது அனிஃபா மகன் ஷேக் மோதீன் ஆகியோரிடம் விற்பனை செய்தது தெரிய வந்தது. இதையடுத்து 3 பேர் மீது வழக்கு பதிந்து கைது செய்த போலீசார் ஓட்டி வந்த பைக் மட்டுமின்றி விற்பனை செய்த மேலும் 5 வண்டிகளையும் கைப்பற்றினர். பின்னர் அவர்களை மாஜிஸ்திரேட் முன்பு ஆஜர்படுத்தி காலப்பட்டு சிறையில் அடைத்தனர். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட திருவண்டார் கோயில் பகுதியில் சுமார் 5 லட்சம் மதிப்பில் சேதமடைந்த மின் கம்பங்களை மாற்றும் பணியினை தொகுதி எம்எல்ஏ அங்காளன் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவண்டார் கோயில் கிராமத்தில் உள்ள முருகன் கோயில் தெரு, சிவன் கோயில் தெரு, ஜெயராம் நகர் ஆகிய பகுதிகளில் நிலவி வரும் குறைந்த மின்னழுத்த பிரச்சினையை சரி செய்யும் பொருட்டும் மற்றும் சேதமடைந்த மின்கம்பங்களை மாற்றவும் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்களின் சேரிய முயற்சியால் ரூபாய் 4,36,687 ரூபாய் மதிப்பீட்டில் திட்டம் தயாரிக்கப்பட்டு அரசு அனுமதி பெறப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இதற்கான பூமி பூஜை விழா நேற்று புதன்கிழமை திருவண்டார் கோயில் சிவன் கோயில் அருகில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து மின்துறை பணியை தொடங்கி வைத்தார். இதில் திருபுவனை இணை மின் நிலைய உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம் மற்றும் திருவண்டார் கோயில் இளநிலை பொறியாளர் பழனிவேலு மற்றும் மின்பிரிவு ஊழியர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சிறுமியின் தகவல்களை சமூக வலைதளத்தில் பகிர்ந்த அரசு ஊழியருக்கு ரூபாய் 20,000 அபராதம் விதித்து போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கன்வாப்பேட்டை சேர்ந்தவர் ஜெயகாந்தன். இவர் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையில் MTS ஊழியராக வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவம் குறித்து சிறுமியின் தகவல்களை சமூக வலைதளத்தில் பகிரப்பட்டதாக ஜெயகாந்தன் மீது உதய நாராயணன் என்பவர் கோரிமேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் இந்த வழக்கு விசாரணை நேற்று புதுவை போக்சோ நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது.
இதனை போக்சோ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி சுமதி விசாரித்து குற்றம் சாட்டப்பட்ட ஜெயகாந்தனுக்கு 20,000 அபராதமும் அதனை கட்ட தவறினால் 3 மாதம் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கினார். இந்த வழக்கில் அரசு வழக்கறிஞர் பச்சையப்பன் ஆஜராகி வாதாடினார். வில்லியனூரில் சமூக ஆர்வலர் சக்திவேல் என்கிற பெட்டிஷன் ரமேஷை தாக்கிய மர்ம நபர்களை வில்லியனூர் போலீசாரால் கைது செய்தும் சம்பவத்திற்கு முக்கிய காரணமான குற்றவாளியை கைது செய்ய கோரி சட்டம் ஒழுங்கு சீர்குலைக்கும் வகையில் அறிவித்த பந்த் போராட்டத்தை மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சித ரெட்டி சமரசம் செய்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. புதுச்சேரி வில்லியனூர் தில்லை நகரை சேர்ந்தவர் சக்திவேல் என்கிற பெட்டிஷன் ரமேஷ். இவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த சிசிடி கார்த்தி என்கிற கார்த்திகேயனுக்கும் சொத்து தகராறு முன்விரோதம் ஏற்பட்டு நீண்ட நாட்களாக பிரச்சனை நிலவி வந்தது. இதனை அடுத்து கடந்த 2 நாட்களுக்கு முன்பு முப்பனார் காம்ப்ளெக்ஸ் சார் பதிவாளர் அலுவலகம் அருகே பத்திரம் எழுத்தர் அலுவலகம் வைத்துள்ள பெட்டிஷன் ரமேஷின் அலுவலகத்திற்கு சிசிடி கார்த்தி அடியாட்களை வைத்து பெட்டிஷன் ரமேஷை சரமாரியாக கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளார். இதனால் படுகாயமடைந்த ரமேஷ் வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சித ரெட்டி உத்தரவின் பேரில் ஆய்வாளர் ஆறுமுகம் மற்றும் உதவி ஆய்வாளர் சரண்யா தலைமையிலான போலீசார் விரைந்து சென்று குற்றவாளிகளை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் சம்பவத்திற்கு தூண்டுதலாக இருந்த சிசிடி கார்த்திகேயன் மீதும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என பெட்டிஷன் ரமேஷின் ஆதரவாளர்கள் கடையடைப்பு போராட்டத்தை நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்தனர். இதனால் வில்லியனூர் பகுதியில் முழு கடையடைப்பை போஸ்டர் மூலம் அறிவிப்பை வெளியிட்டு இருந்ததை தொடர்ந்து வில்லியனூர் பகுதியில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படாத வகையில் போராட்டத்தை ஈடுபடுத்துவதற்காக கணுவாப்பேட்டையில் கூடியிருந்த பெட்டிஷன் ரமேஷ் ஆதரவாளர்கள் வன்னியர் சங்க அமைப்புகள் கூட்டம் கூடி இருந்ததை கேள்விப்பட்ட எஸ்பி வம்சித ரெட்டி பாதிக்கப்பட்ட நபரின் இடத்திற்கு நேரடியாக சென்று நீங்கள் அளித்த புகார் அடிப்படையில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும் மேலும் இதற்கு உடந்தையாக இருந்த நபர்கள் மீது வழக்கு பதிந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படுத்த வேண்டாம் என எஸ்பி கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் போராட்டமானது கைவிடப்பட்டது. மேலும் வில்லியனூரில் அறிவிக்கப்பட்டிருந்த கடையடைப்பு பந்த் போராட்டத்தால் பதட்டமான சூழல் நிலவியதால் வில்லியனூர் பகுதி முழுவதும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி பழங்குடி மக்கள் கூட்டமைப்பினரின் ஆலோசனை கூட்டம் அமைப்பின் தலைவர் ராம்குமார் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில பழங்குடி மக்கள் கூட்டமைப்பினரின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சட்டசபை எதிரில் உள்ள பாரதி பூங்காவில் நடைபெற்ற கூட்டத்தில் பழங்குடியின மக்கள் கூட்டமைப்பின் தலைவர் ராம்குமார் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். அந்த கூட்டத்தில் புதுச்சேரியில் உள்ள பழங்குடி மக்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகள் குறித்தும் அது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க வேண்டி முதலமைச்சர், சட்டப்பேரவைத் தலைவர், உள்துறை அமைச்சர் ஆகியோரை நேரில் சந்தித்து மனு கொடுக்கப்பட்டது. மேலும் பழங்குடி மக்களுக்கு அநீதி இழைக்கப்படும் நபர்கள் மீது SC, ST வன்கொடுமை தடுப்பு சட்ட அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அவர்களிடம் வலியுறுத்தவும் முடிவு செய்யப்பட்டது. புவனேஸ்வரிலிருந்து புதுச்சேரி வந்த ரயிலில் புகையிலை போதைப் பொருட்கள் கடத்தி வந்த ஊபி வாலிபரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். வட மாநிலங்களிலிருந்து கஞ்சா மற்றும் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் ரயிலில் கடத்தி வருவதாக குற்றச்சாட்டு இருந்து வந்தது. இதனால் போலீசாரும் அவ்வப்போது திடீர் சோதனைகளை நடத்தி புகையிலை போதைப் பொருட்களை பறிமுதல் செய்து வருகின்றனர். அதன்படி கிழக்கு SP ரகுநாயகம் மேற்பார்வையில் ஒதியஞ்சாலை இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் தலைமையில் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு SI ஜாகிர் உசேன் மற்றும் ரயில்வே போலீசார் நேற்று ரயில் நிலையத்தில் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். அப்பொழுது புவனேஸ்வரிலிருந்து புதுச்சேரிக்கு ரயிலில் வந்த பயணிகளின் உடைமைகளை போலீஸ் மோப்பனாய் பைரவா உதவியுடன் பிரித்து சோதனையிட்டனர். இதில் ஒரு பயணியின் பையை சோதனை செய்ததில் அதில் பண்டல் பண்டலாக புகையிலை போதைப் பொருட்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. 2 பண்டல்கள் மற்றும் 19 பாக்கெட்களை கைப்பற்றினர். இவற்றின் மொத்த மதிப்பு ரூபாய் 445 இருக்கும் என தெரிகிறது. பின்னர் அந்த நபரை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரித்ததில் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த சுல்தான் அகமத் என தெரிய வந்தது. இதையடுத்து அவரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி சேர்ந்த 7 பேர் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் 2 லட்சத்தை இழந்துள்ளனர். லாஸ்பேட்டை சேர்ந்த சத்யராஜ் என்பவர் வாட்ஸ்அப் மூலம் வாடகைக்கு லாரி ஒன்றை புக் செய்தார். இதையடுத்து சத்யராஜை தொடர்பு கொண்ட மர்ம நபர் லாரிக்கு வாடகையாக முன்பணம் செலுத்த வேண்டுமென கூறியுள்ளார். இது நம்பி சத்யராஜ் முன்பணமாக 80,000 அனுப்பி ஏமாந்தார். லாஸ்பேட்டை சேர்ந்த பிரவீன் இன்ஸ்டாகிராமில் வந்த வேலை வாய்ப்பு விளம்பரத்தை பார்த்து விண்ணப்பிக்க முயன்றார்.
அப்பொழுது செயலாக்க கட்டணம் செலுத்த வேண்டுமென தெரிவிக்கப்பட்டதால் 40,000 செலுத்தி ஏமாந்தார். கலைவாணர் நகரை சேர்ந்த பாஸ்கரன் என்பவரின் மொபைல் எண்ணிற்கு வந்த குறுஞ்செய்தி லிங்கை கிளிக் செய்ததால் மர்ம நபர்கள் அவரது வங்கிக் கணக்கில் இருந்து 50,000 எடுத்து ஏமாற்றியுள்ளனர். உருவியாரை சேர்ந்த ராஜேஷ் 3,500, முத்தியால்பேட்டை சேர்ந்த நவீன் 10,800, காரைக்கால் டிஆர் பட்டினத்தை சேர்ந்த ரமேஷ் 8,500, முளகுளத்தை சேர்ந்த கிருபாகரன் 7,400 என 7 பேர் மோசடி கும்பலிடம் 2,200,000 ரூபாய் இழந்துள்ளனர். இது குறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.